ஊரும் உறவும். இங்கே ஊரு அப்படின்னா ஊரு கிடையாது. ஊருன்னா கிணற்றுல நீர் ஊறுதுல, அந்த மாதிரி நீர் ஊற்று. அப்ப உறவுகள் ஊறிக்கொண்டே இருக்கணும். ஏன் அப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்த உலகத்துல பிறக்கிறோம். பிறக்கும்பொழுது நம்ம அந்த உயிருக்கு தேவையான உணவு உணவு தாய்ப்பால்ல ஆரம்பிச்சு தாவரம். நம்ம வந்து இயற்கையா ஒரு சைவ உணவு சாப்பிட்டோம்னா எல்லா தாவரங்கள் சம்மந்தப்பட்டதா நம்ம கலந்து நம்ம சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து ஒரு அசைவ பிரியரா கூட இருக்கலாம். அப்ப நம்ம இந்த உயிருக்கு வந்து உணவு. சரிங்களா? உயிருக்கு உணவு. இந்த உள்ளத்துக்கு உறவு வேணும். இங்க நம்ம பிறப்புல வந்து நம்ம தாய் தகப்ப உறவ ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அண்ணன், தங்கச்சி, அத்தை, மாமா, தாத்தா, பாட்டி இப்படின்ற உறவுகள் கடைசி வரைக்கும் நம்ம வாழ்நாள் முழுவதும் உயிருக்கு எப்படி வந்து உணவோ, அதே மாதிரி உள்ளத்துக்கு உறவு கண்டிப்பா அவசியமா வேணும். இதை ரொம்ப லென்த்தியா சொல்லணும்னா, உங்களுக்கு இன்னும் நெருக்கமா சொல்றேன் பாருங்க. நம்ம சொந்த பந்தம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு உறவுகள் வேண்டும் அப்படின்றது பார்த்தா, நம்ம வீட்டுல ஒரு கல்யாண நிகழ்வு நடக்குது. நம்ம வீட்டுல இருந்து ஒரு பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுக்குறோம். நம்ம கட்டி கொடுக்கும் பொழுது என்ன செய்யறோம்? கல்யாணம் முடிஞ்ச உடனே அப்படியே விட்டுறோமா? உறவுகள் எல்லாம் சேர்ந்து சந்தோஷமா அந்த கல்யாணத்தை பண்ணி கொடுக்குறோம். அப்ப அந்த பொண்ணு அடுத்த வீட்டுக்கு வாழ போகுது. அடுத்து என்ன செய்யறோம்? உடனே அப்படியே விட்டுறோமா? அந்த குழந்தை நம்ம பொம்பளை பிள்ளை அங்க போய் அங்க பயந்து புது வீட்டுல போய் பயந்துடக்கூடாது, எந்த ஒரு விவரம் இல்லாம ஆயிடக்கூடாதுன்னு நம்ம என்ன செய்யறோம்? உறவுகளோட போய் மறு வீடு அப்படின்னு ஒண்ணு நம்ம போய் அழைச்சிட்டு வர்றோம். திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு தாலி பறிக்க போறது அப்படின்னு சொல்லி நம்ம புறமல்ல தாலி பறிக்க போட போறோம். சரிங்களா? அடுத்து பாருங்களேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஆடி, அதுக்கப்புறம் தீபாவளி, பொங்கல் அப்படின்னு ஒவ்வொரு காலகட்டம் ஒவ்வொரு குறிப்பிட்ட மாச இடைவெளி வரைக்கும் வரைக்கும் நம்ம அந்த உறவுகளோட போய் நான் இருக்கிறோம் அப்படின்னு அந்த பந்தத்தை வந்து அப்படி அழகா நம்ம வளர்த்து அடுத்த இடத்துக்கு கொண்டு போய் கொடுக்கலாம், அழகா கொடுக்குறோம். ஒரு அந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள அது ஒரு தாய்மை அடைஞ்சிச்சுன்னா அதுக்கு ஒரு வளைகாப்பு, அதுக்கு சீமந்தம் இதெல்லாம் செஞ்சு அந்த டெலிவரி ஆனாலும் தாய்மாமோட உறவு வந்து அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. அப்படி வரும்பொழுது அந்த ஒரு வருஷத்தை கடந்துருச்சு அப்படின்னா அந்த பொண்ணுக்கு வந்து அதுக்கப்புறம் அது ஏன் வீடு, புகுந்த வீடு வந்து இது ஏன் வீடு, போன வருஷம் நான் இங்கதான் இருந்தேன். அந்த ஒரு வருடத்தை கடந்தாச்சுன்னா அந்த மனப்பக்குவம் மாறி அந்த பொண்ணு புகுந்த வீட்டுல இது ஏன் வீடுன்ற மனப்பான்மை வரும். இது எல்லாம் உறவுகள் மூலமா தான் நம்ம அங்க போய் அந்த பழக்க வழக்கம் வரும். இதே நல்ல விஷயத்த சொல்லிட்டோம். இன்னும் பாருங்க, துக்க விஷயத்த சொல்லுவோம் பாருங்களேன். ஒரு வீட்டுல நெருக்கமான அவங்க வீட்டுல ஒரு பெரிய இழப்பு இழந்துடுறாங்க, ஒரு இறப்பு நடந்து போகுது, தாங்க முடியாத துக்கம் அவங்க உறவுகள்ல. அவங்க வீட்டுல ஒரு இழப்பு நடந்துருது. அப்ப சொந்த பந்தம் பூரா இருந்து அதை எப்படி முறையா செய்யணுமோ அதை செய்யறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க? 8வது நாள் ஒண்ணு செய்யறாங்களா? உடனே கிளம்பி போறதில்ல. 8வது நாள். அந்த 8வது நாள் என்ன சாப்பிடாம கூட கொடுப்பாங்க. ரொம்ப நெருக்கமான அப்பா அம்மா அந்த மாதிரி ஒரு உறவுகளை இழப்பு வரும் பொழுது சாப்பிடாம கூட இருக்காங்க. அப்ப அவங்கள அந்த உறவுகள்லாம் சேர்ந்து இந்த பயறு, சரிங்களா? 8வது நாள் என்ன செய்யறாங்க? பயறு. அந்த பயறு கொடுத்து இதையாவது சாப்பிடுங்க. சரியா சாப்பாடு சாப்பிட முடியாது, அதுல ஆரம்பிக்குது. அதுக்கடுத்து 16வது நாள் திரும்பியும் கூடி 16வது நாங்கெல்லாம் இருக்கோம், தைரியமா இருங்க அப்படின்றது உறவு தான் கூடி 16வது நாள் கர்மகிரின்னு ஒண்ணு செஞ்சு அன்னைக்குதான் சோறையே சாப்பிடுங்க அப்படின்ற அளவுக்கு அந்த உறவு வந்து நம்மளுக்கு வந்து ஊட்டி விடுது. அதுக்கப்புறம் பாருங்க 30வது நாள் அடுத்து ஒரு விசேஷம் வச்சு, விசேஷம்னா விசேஷம் கிடையாது, அவங்கள நினைச்சு. ஏன்னா இந்த ஒரு போன வாரம் ஒரு ஒரு வியாழக்கிழமை ஒருத்தர் இறந்திருக்காருன்னா மறுவாரம் வியாழக்கிழமை போன வாரம் நேரம் இருந்தாருல்ல, அப்ப அந்த உணர்வு வந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு. அந்த ஃபீல் ரொம்ப வந்து மனசை வந்து நிம்மதி இல்லாம உருக்குலைச்சிட்டே இருக்கும். அப்ப அந்த 8வது நாள் இருக்கணும். திரும்ப பாருங்களேன், 2 வாரம் கழிச்சு 16வது நாள் உங்களுக்கு ஒரு ஒரு அந்த சொந்தப்புறம் ஒண்ணு கொடுத்து திரும்ப 30வது நாள் போன மாசம் இந்நேரம் அவர் இருந்தாருல்ல, எங்க அம்மா இருந்தாங்கல்ல, அதை வந்து உணர்த்துவாங்கல்ல. அப்போ ஒரு பயம் வரும்ல. அதை பாருங்க, உறவுகள் எல்லாம் கூடி அங்க ஒரு தெம்ப கொடுத்து தேத்துறாங்க, நம்மளை தேத்துறாங்க. திரும்ப பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் முடிஞ்சோடனே திதி கொடுக்குறோம். அந்த போன வருஷம் நேரம் இருந்தாங்க அப்படின்ற பயம் வந்துடக்கூடாது, ஒரு ஒரு வந்து அழுக வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம உறவுகள்லாம் ஒண்ணு கூடி நம்மளை தேத்துறாங்க. அப்ப அந்த உறவுகள் வந்து நல்லதுக்கும் வேணும், கெட்டதுக்கும். நம்ம வாழ்நாள் முழுவதும் உணவு எப்படி நம்ம உயிருக்கு அவசியமோ, நம்ம உறவு வந்து நம்ம உள்ளத்துக்கு அவசியம். வாழ்நாள் முழுவதும் உறவுகளை சம்பாதிப்போம், நம்ம கடைசி வரைக்கும் நிம்மதியா இருப்போம்.